ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 21 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி வந்து ஒரு கடைக்கு போய் அப்பளம் போட்டுட்டு காசு வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ ஸ்கூட்டியில் வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு பைக் வந்து காவேரியோட பைக்கை இடிச்சு காவேரி கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்தோடனே காவேரி அப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அப்புறம் பக்கத்தில் இருந்தவங்களாம் ஓடி வந்து என்னமோ ஒன்றும் இல்லைல்ல ஒன்றும் இல்லைன்னொடனே இல்லை எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க வயிறே தொட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. பயந்து போய் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணிட்டு அவங்க டாக்டர் வந்து கேட்குறாங்க. டாக்டர்ஸ் கிட்ட வந்து பயந்து சொல்லிடுறாங்க. இந்த மாரி நான் ஸ்கிட் ஆயி கீழ விழுந்துட்டேன் அப்படின்னோனே, இல்லம்மா சேஃபா இருக்கிறது ஒண்ணும் இல்ல. குழந்தை வந்து நல்லா சேஃபா தான் இருக்கு. ஒரு பிரச்சனை இல்லன்னோனே, இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல எனக்கே தெரியும் எதுவும் ஆகாதுன்னு. ஆனா ரொம்ப பயமா இருந்துச்சு. அதனால தான் வந்தேன்னோனே, இந்த மாரி ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில இப்படி பயமா இருக்கிறதுல ஒண்ணும் தப்பில்ல அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்லிட்டு, இப்போ கேட்குறாங்க இந்த மாரி காவேரி என்ன சொல்றாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட நான் இன்னும் சொல்லவே இல்ல. அவர்ட்ட வந்து சொல்றதுக்கு முன்னாடி எதனாச்சும் ஆயிருமோன்னு எனக்கு பயமாயிருச்சு அப்படின்னோனே, நீங்க அன்னைக்கு வந்தப்பவே அப்படித்தானே சொன்னீங்க. ஏன் இன்னுமா சொல்லாம இருக்கிறீங்க? இன்னும் 3 நாள்ல ஸ்கேன் எடுக்கணும். உங்க ஹஸ்பண்டோட வாங்க அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இப்ப காவேரி அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. இப்ப அவங்க வந்து குடுத்த பிரிஸ்கிரிப்ஷன்லாம் ஃபாலோ பண்றீங்களா? அப்படின்னோனே, காவேரி அப்படியே முழிச்சுட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னோனே, இல்ல டாக்டர் நீங்க அன்னைக்கு குடுத்தப்ப நான் அவசரத்துல கிளம்பிட்டேன். ஆனா எங்க அக்காக்குள்ளத நான் ஃபாலோ பண்றேன்னோனே, இதுதாம்மா பெரிய தப்பு. உன்குள்ளத தான் நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னோனே, அவங்க கங்காவோட பிரிஸ்கிரிப்ஷன காட்டுறாங்க. இதுவரைக்கும் நீ சாப்பிட்டது போதும். இதுக்கு மேல நான் தர டேப்லெட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் குடுத்து அனுப்பி விடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து அவங்க மேனேஜருக்கு வந்து கால் பண்றாரு. கால் பண்ணி இந்த மாரி அங்க நமக்கு வந்து இது நடக்குதாம்ல, அதுல வந்து ஒரு ஸ்டால் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவரும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்ப காவேரி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்ல உட்காந்து எல்லாருமா அப்பளத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது, சும்மா பேசிட்டு இருக்காங்க. அப்போ உடனே சாந்தி இவங்க குமரன் வந்து கங்காக்கு வந்து ஜூஸ் கொண்டு வந்து குடுக்குறாரு. அப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது, அந்த வீட்ல இருந்திருந்தா நீ எப்படி இந்த மாரி ஜூஸ் எல்லாம் போட்டு குடுப்ப? இப்போ ஒரு ரூம் இருக்கனால தனி குடித்தனமே நடத்துறியோ அப்படின்னு சொல்லி பாட்டி கிண்டல் பண்ணோனே, சாந்தி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த வீட்ல இருந்திருந்தீங்கன்னா, இன்னும் இவ நல்ல செய்தியே சொல்லியிருக்க மாட்டா. இவளுக்கு முன்னாடி கங்காவும், யமுனாவும் உண்டாயிருப்பா. நான் வேற பயந்துட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி பாட்டுக்கு பேசிட்டே இருக்கிறாங்க. இப்ப காவேரி என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ உள்ள இருக்கிறது தெரியாமயே இந்த பாட்டி பேசிட்டு இருக்குது பாப்பா. நீ ஒண்ணும் நினைக்காத அப்படிங்கிற மாரி அவங்க குழந்தைகிட்ட சொல்றாங்க. இப்போ இவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பசுபதி கிட்ட வந்து ராகினி வந்து சொல்றாங்க இந்த மாரி வெண்ணிலா வந்து நம்ம நெனச்சத விட இதா இது பண்ணிட்டு இருக்கா. ஆனா நம்ம வந்து அசால்ட்டா இருக்கக்கூடாது. பாட்டியும் தாத்தாவும் எவ்வளோனாச்சும் லைஃப் டைம் அவளுக்கு வந்து செட்டில்மெண்ட் குடுத்து அவள அனுப்பி விட்டுட்டு காவேரிய வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுங்கிறதுல உறுதியா இருக்காங்கன்னோனே, இப்ப பசுபதி என்ன சொல்றாருன்னா, "நீ கவலைப்படாதம்மா. இந்த காலத்துல அப்படி யாரு ஒரு பொண்ண யாரும் இல்லன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்கன்னா, பார்க்க மாட்டாங்க. அப்படியே யாராவது வந்தாங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, வெண்ணிலாவோட மாமா கிட்ட பசுபதி பேசுறாரு. அந்த பொண்ணுக்கு அவர் வந்து நம்பிக்கை குடுத்தனால தானே, அந்த பொண்ணு அவங்க அம்மா, அப்பா எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னைக்கு நிக்குது அப்படிங்கிற மாரி அவங்க மாமாவ வந்து அப்படியே பிரெயின் வாஷ் பண்றாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.